சரி, ஒரு கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம எத்தனை நாள் வரைக்கும் மேக்ஸிமம் காத்திருக்கலாம்? ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள வந்துட்டு இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ஆகலைனாக்கா அதுக்கான இழப்பீடுகளை நம்ம கேட்க முடியுமா? பொதுவா ஒரு கிளைமுக்கு 30 டேஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட கிளைம்ஸோட நீங்க உங்களோட கிளைமை நீங்க இன்சூரர் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸ்லயே உங்களுக்கு அந்த கிளைமை ஹானர் பண்ணுவாரு. இன்கேஸ் அந்த 15 டேஸ்க்கு மேல இல்ல 30 டேஸும் தாண்டிட்டீங்க, உங்களுக்கு அப்போ உங்களோட கிளைம் வரல அப்படின்னா உங்க எதுக்காக நீங்க உங்க கிளைமை ரைஸ் பண்றீங்கறத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிம்பிள் இஷ்யூக்காக நீங்க இப்போ பாலிசி எடுத்திருக்கீங்க, நீங்க கிளைம் சென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் மெடிக்கல் பிரிஸ்கிரிப்ஷன்லயோ ரிப்போர்ட்லயோ இல்ல டாக்டர் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணியோ கூட அவங்க கிராண்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் ஏதாவது சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்களோட ரெக்கமெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட அமிச்சு அந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் they'll sanction the claim. ஸோ மேக்ஸிமம் நீங்க 90 டேஸ்க்குள்ள உங்க கிளைம்காக நீங்க வெயிட் பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு 90 டேஸ் மேலையும், அதாவது 3 மந்த்ஸ்க்கு மேலையும் உங்களோட கிளைமை ஹானர் பண்ணல, ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க, டிலே பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு மெயில் போடுங்க, ஒரு லெட்டர் கொடுங்க. ஏன் என்னோட கிளைமை நீங்க இன்னும் ஹானர் பண்ணல, எப்போ ஹானர் பண்ணுவீங்க, ப்ராப்பரா டைம் லைன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன்ல கேளுங்க. அப்படி உங்க ரிட்டர்ன்லயும் உங்களுக்கு ப்ராப்பரா பதில் சொல்லல, எவேசிவா இருக்கு, மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னா உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல என்னோட கிளாஸுக்கு என்னோட கிளைமுக்கு ரீசன் சரியா இருக்கு, நான் கிளைமுக்கு எலிஜிபிள் தான், பட் நீங்க வந்து என்னோட கிளைமை ஹானர் பண்ணல அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட நோட்டீஸோ இல்ல ஒரு மெயிலோ கொடுத்து பாருங்க ரிட்டர்ன்ல. அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு நீங்க அசஸ் பண்ணுங்க.